இதை இன்றைக்கு நாங்க மற்றவர்களுடைய இத சொத்துக்களை எடுக்கிறத இது சர்வசாதாரணமாக மாறிடுது. இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுறோம் அதிகமான நிர்வாகங்களையும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமான மதரசாக்களையும் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை விளங்கணும் என்று தெரியுமா? களவுன்றது அது எங்க நடந்தாலும் அது பில, அது பயங்கரமான பெரிய பாவம் தான். அது நல்லவங்க செய்யறாங்க, அதனால அது களவில்லை. அது மார்க்கத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல நடக்குது, அதனால அது களவில்லை. இது அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு உள்ளாக நடக்குது, நாங்க ஏதோ சேவைகளை செய்யறோம் நிர்வாகம் என்ற பெயர்ல நிர்வாகம் எடுத்தா அதுவும் களவுதான். அது பேர் மாறமான சகோதரர்களே, பேர் வேற எந்த பெயர்களை நாங்க வச்சு கொண்டாலும் அது களவுதான் அல்லாஹ்வுடைய பார்வை. இன்னைக்கு நாங்க நிறைய பார்க்கிறோம். ஒன்றுமில்லாம நிர்வாகத்துக்கு வராங்க அதிகமான இடங்கள்ல. ஸ்ரீலங்கால 2150 பள்ளிவாயல்கள் ஒன்றும் இல்லாம நிர்வாகத்துக்கு வராங்க. வந்தொன்று காலப்போக்குல பார்த்தா இவருக்கு ஒரு வாகனம், இவருக்கு ஒரு கடை, இவர் ட்ரிப் போறாரு வெளிநாட்டுக்கு, இவர் ட்ரிப் போறாரு மலேசியாவுக்கு, இவர் ட்ரிப் போறாரு பெங்கோக்கு, இவர் போறாரு ட்ரிப் எங்க பல நாடுகளுக்கு போயிட்டு வராரு. இவர் ஹஜ்ஜுக்கு போறாரு, அது இல்லாம உம்ராக்கு போறாரு, குடும்பத்தோடு செலவழிச்சு கூட்டி கொண்டு போறாரு. கண்ணியமானவர்களே, எல்லாம் என்ன? அந்த நிறுவனங்களுக்கு வரக்கூடிய செல்வங்களை தனக்குள்ளால அல்லது தனியாக தான் அப்படியே களவெடுத்த பணங்கள். கண்ணியமானவர்களே, இப்படி நாங்க பார்த்தோம்னா களவுண்டு பெரிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, சின்ன அமைப்புல சாதாரணமாக கூலி தொழில் செய்யக்கூடியவங்களும் இந்த வேலையை செய்யறாங்க. களவுதான் இது பயங்கரமான மிகப்பெரிய பாவம். கண்ணியமான சகோதரர்கள், என்பானவர்களே, முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும் என்று தெரியுமா?